ஹாய் விவோஸ், நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியல் பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நம்ம மனிஷாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவியானியும் நம்ம மனிஷாவையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து நகையை திருடி இது பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நம்ம தேவியானி சொல்கிறாங்க, போச்சு போச்சு எல்லாமே உன்னால தான். இன்னைக்கு லக்ஷ்மிக்கு வந்து எல்லாம் உண்மையே தெரிஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் சரையு வர சொன்னான்னு வர நீ சொல்கிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண பற்றியா எல்லாமே என்ன சொல்லணும். உனக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இன்னைக்கு என் பையன் முன்னாடி நான் அசிங்கப்பட போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஜானு முன்னாடியும் அசிங்கப்பட போகிறேன். காலம் ஃபுல்லாக அவளுக்கு வந்து நான் அசிங்கப்பட்டு அந்த இடத்துல என்னெல்லாம் பண்ண போகிறான்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆண்டி, உங்களுக்கும் இதுக்கும் எந்த பங்குமே இல்லாத மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நல்லவங்க மாதிரியும் இப்போ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆண்டி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா பதிலுக்கு பேசுகிறாங்க. ஆமாம், உனக்கு போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண போய் இன்னைக்கு வந்து நான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்க போகிறேன். என்னை நம்பி வர அந்த லக்ஷ்மி வர சாவியை கொடுத்தா இப்போ நான் அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி பேச, கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஆதாரத்தை கொண்டு வந்து நம்ம மித்ரா கிட்ட காட்டுறாங்க. மித்ரா கிட்ட போட்டு காட்டுறாங்க. அந்த சரையோட வந்து பிஏ பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் வந்து அந்த இடத்துல நம்ம ஜெய்தேவ் வந்து அவங்க நெத்தியில் வந்து அந்த ஒரு பொருளை வைக்கிறாங்க. அதை வச்ச உடனே இதுக்கெல்லாம் காரணம் அந்த மனிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இவங்க தான் அந்த மனிஷா வந்து எடுத்துகிட்டு வந்து சரையு கிட்ட அந்த நகையை கொடுத்து இப்போதைக்கு நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதனால தான் வந்து எல்லாமே வந்து போட்டு உடைக்கிறாரு அந்த பிஏ. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா கேள்விப்பட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிட்டு அந்த மனிஷா கிட்ட போகிறாங்க. மித்ரா, இது எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான் நான் பண்ணேன். நான் வந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படின்றாங்க. அப்போ தான் லக்ஷ்மி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட அவங்க அம்மா ஆக்சிடெண்ட்டுக்கு அத்தை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு காட்டி இன்ன வரைக்கும் எங்களை மிரட்டி இருந்தா. அதனால தான் நான் வந்து உங்களை விட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அவங்களோட விஷயத்த, அதுக்கப்புறம் டெண்டர் விஷயத்தில் நடந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கு எல்லாமே காரணம் மனிஷா தான் அப்படின்றத எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மித்ரா ரொம்பவே உச்சத்துக்கு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மனிஷா கிட்ட போயிட்டு, இவ்வளோ தூரம் என் கூடவே இருந்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணியிருக்கியா? நான் உன்னை எப்படி நம்பினேன்? நான் ஒரு காலத்தில் ஒரு டைமில் லக்ஷ்மியை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் நினச்சேன். ஆனால் நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. பச்சோந்தி மாதிரி என் கூடவே இருந்துக்கிட்டு என் கூட இருந்து என்னை லக்கி கூட இருந்து என்னை பிரிக்கிறதுக்காக என்ன வேலைலாம் நீ பார்த்துருக்க. லக்கியை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும் நீ நினச்ச? நான் உன் கூட சந்தோஷமாக இருந்துருவேன் நீ நினச்சியா? அது ஒரு காலமும் நடக்கவே நடக்காது. என்னோட லக்கி இல்லாமல் என்னோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில்லாக ஆகவே ஆகாதுன்றது உனக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தோம் லக்கியை வந்து நீ என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்ச பற்றியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவை அப்படியே அந்த இடத்துல கோவத்தில் அப்படியே வந்து உச்சத்துக்கு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். மனிஷாவை ஒழுங்கு மாதிரி தான் இந்த வீட்டை விட்டு போயிடு, இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடி நீ வரக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் மனிஷா சொல்கிறாங்க, இது எல்லாமே இந்த லக்ஷ்மியோட சதி வேலை தான். இந்த லக்ஷ்மி பேச நீ கேட்காத மித்ரா, நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க எவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் எதுக்குமே நம்ம மித்ரா இடம் கொடுக்கவே இல்லை. இவ்வளோ தூரம் நீ எனக்காக பண்ணலை, இவ்வளோ விஷயத்த, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லாதது கூட நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மியும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பதில் வந்து அந்த இடத்துல நம்ம மனிஷாவை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த சரைவு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியா? இன்றைக்கி லக்ஷ்மி உயிரோடு இருக்கானா அதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். நீ எங்கள் அம்மாவை வந்து எந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணியிருந்தா இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து தொலைஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாவை வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. அப்போ ஆண்டி எப்படியாவது எனக்கு காப்பாற்றுங்க. என்ன மனிஷா இப்போ போய் என்ன வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு நம்ம தேவியானே பில்ட் அடிக்கிறாங்க. ஆனால் மனிஷா விடுவாங்களா? மனிஷா, மித்ரா, இதுக்கு நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணமே ஆன்ட்டியும் காரணம் தான். ஆன்ட்டிக்கு தெரியாமல் நான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டபால்னு போட்டு உடைச்சிடுறாங்க. தேவியானியும் காரணம் அப்படின்ட்டு. தேவியானிக்கு ஒன்றுமே புரியல. தேவியானி சொல்கிறாங்க, இவ சொல்கிறதெல்லாம் நம்பாத லக்ஷ்மி, நீ வந்து நான் எவ்வளோ தூரம் என்னை வந்து இது பண்ணி என்கிட்ட இந்த சாவியை கொடுத்த, இவ தான் லக்ஷ்மி என்கிட்ட இருந்து என்னமோ பேசி என்கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு
மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசியில் மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியில் போயிடு, நானா கழுத்தை பிடிச்சி வெளியில் தரதுக்கு முன்னாடி நீ வெளியில் போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது அப்படின்றாங்க. என்ன மித்ரா சொல்கிற, உன்னோட வாழ்க்கையில் நான் எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தேன், இன்னைக்கு என்னை இவ சொன்னதுக்காக என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கே நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்றாங்க. ஆமாம், நீ இதோட என்னோட லைஃப்பில் இருக்கவே கூடாது, என் கண்ணு முன்னாடி நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வெளியில் போக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மனிஷா வெளியில் போகிற மாதிரியே தெரியல. உடனே நீ இப்படிலாம் சொன்னால் வெளியில் போக மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கழுத்தை பிடிச்சி தரன்னு நம்ம மனிஷாவை இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போட்டு பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. உடனே மனிஷா பார்த்தீங்கன்னா மித்ரா அப்படின்னு கத்துறாங்க. உடனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கனவு எதனா காண்டியா அப்படின்றாங்க. ஆமா ஆண்டி, மித்ரா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற மாதிரி கனவு காண்டேன் ஆண்டி அப்படின்றாங்க. நினச்சேன் இப்படிலாம் நடக்கும்ட்டு. போச்சு போச்சு, நீ வேற இப்போ கனவு கண்டுட்டியா, இப்போ அதுதான் நடக்க போகுது மனிஷா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, வாயை மூடுங்க ஆண்டி, இப்போ அதுதான் நடக்க போகுது அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ரா வந்ததுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மித்ரா கிட்ட போயிட்டு அங்கிளும் இந்த மாதிரி லக்ஷ்மியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிருக்காங்க. 2 பேருமே காலையிலே இருந்து ஆளை காணோமா மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுவும் ஹாலுக்கு வராங்க. அப்போ மித்ராவும் இந்த மாதிரி இவங்க 2 பேருமே காணோமேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ஜானு சொல்கிறாங்க, அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. உடனே வாங்க, மாமனாரும் மருமகளும் எங்கே போயிட்டு வரீங்க, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களோட இன்வெஸ்டிகேஷனை அப்படின்றாங்க. உடனே லக்ஷ்மி அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சரையு நம்ம மனிஷா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லக்ஷ்மிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதனால் இவங்க இதுக்கு தான் போயிருக்காங்கன்னு மித்ரா கிட்டேயும் போட்டு கொடுத்துட்டாங்களா. கடைசியில் நம்ம லக்ஷ்மி அப்படியே நம்ம ஜெயதேவி கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி இந்த உண்மையும் நீங்கள் மித்ரா கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்களா. உடனே எங்கே போயிட்டு வரீங்க 2 பேரும், அப்படி என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு நம்ம மித்ரா கேட்குறாங்க. உடனே நம்ம ஜெயதேவி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் காலையிலேருந்து பெயினாக இருந்தது செஸ்ட்டில், அதனால் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் லக்ஷ்மி கூட்டிகிட்டு போனா அப்படின்றாங்க. ஆமாம், அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோன்ட்டு அந்த இடத்துல அப்படியே உண்மையை மறைச்சிட்றாங்க நம்ம லக்ஷ்மி. இதை பார்த்ததுமே நம்ம தேவயானிக்கும் நம்ம மனிஷாவுக்கும் ஒரே ஷாக்காக இருக்குது. என்ன இது, இவங்க 2 பேரும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் சரையு சொன்னான். இப்போ என்னென்னா இவங்க 2 பேருமே உண்மையை தெரிஞ்சுக்கலாம், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா போய் கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைடா, இப்போ பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயதேவும் அந்த இடத்த விட்டு நழுவிடுறாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மியும் ஜானு கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நம்ம ஜானுவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மனிஷாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆன்ட்டி, இதில் வேறு ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஒன்று இருக்குது, இவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் மாதிரி 2 பேருமே யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயதேவி கிட்ட சொன்னதை பற்றி லக்ஷ்மி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்கன்றதை பார்க்கலாமா. ரூமில் யோசிக்கிறாங்க. நம்ம ஜெயதேவி கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி அவங்க அப்படி சொன்னதுனால அவங்களுக்கு உறுத்தலாகவே இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜெயதேவி கிட்ட போயிட்டு நம்ம லக்ஷ்மி மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க மாமா, உங்களை நான் பொய் சொல்ல வச்சுட்டேன் அப்படின்றாங்க. என்னம்மா, எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. நீ தான் சொல்லிட்டல எதுக்காக அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஜெயதேவ் அதை பற்றி யோசித்து பார்க்குறாங்க. மாமா, நம்ம போயிட்டு மித்ரா கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்கிறது பெருசு கிடையாது, அதில் ஒருத்தவங்க பாதிக்கப்படுவாங்க, அதுதான் நம்ம சின்ன அத்தை. இப்போ நம்ம பெரிய அத்தையும் இப்போ நம்ம வீட்டில் இல்லை. இப்போ சின்ன அத்தைக்கும் இந்த மாதிரி ஒரு அவமானம்னா கண்டிப்பாக அவங்கள மித்ரா கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. இதனால் பாதிக்கப்படுறது விவேகம் தான். அதனால தான் நான் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு நம்ம இதை பற்றி நம்ம வீட்டில் சொல்ல தேவையில்ல, கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மனிஷா மாட்டுவா, அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அவங்க கிட்ட சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் மாமா உங்களை பொய் சொல்ல வச்சுட்டேன் அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல விடுமா, நீ குடும்பத்தை மனசில் வச்சுக்கிட்டு தானே இப்படி சொன்னேன், அதனால் என்ன, நானும் அந்த குடும்பத்துக்காக தான் எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மனிஷா ஒரு பச்சோந்தியாம, உனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே பிரச்சனை கொடுக்காமையா இருப்பாவ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனிஷா இதை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டு கேட்டது மட்டும் நம்ம லக்ஷ்மி பார்க்காம இருந்திருப்பாங்களா, லக்ஷ்மி பார்த்துட்டாங்க. உடனே மனிஷா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே மனிஷா பார்த்தீங்கன்னா அவங்களோட கெத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது லக்ஷ்மிக்கு தெரிஞ்சிச்சுல, மனுஷ மேலே இருக்க
பயத்தினால தான் வந்து அவங்க சொல்லலை அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே மனிஷா வந்து நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து திமிரா பேசுகிறாங்க. என்ன லக்ஷ்மி, உனக்கு என் மேலே இருக்கிற பயம் போகலை போல, பயத்தினால இந்த வீட்டில் அந்த உண்மையை சொல்லலையா அப்படின்றாங்க. உடனே நம்ம லக்ஷ்மிக்கு சாரி கோவம் வருது. அப்படியே அவங்க கண்ணை விழிச்சு அப்படியே உருட்டி பார்க்குறாங்க. அந்த உருட்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷா பயந்துடுறாங்க. உடனே கையொன்று ஓங்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அடிக்கலை நம்ம லக்ஷ்மி. தபார், இதோட லாஸ்ட் வார்னிங்காக வச்சுக்க. என்னோட குடும்பத்தை தொடணும் நீ நினச்சனா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன தொடணும், என்ன தொட்ட இத்தனை நாள் நான் சும்மா இருந்துட்டேன். என்னோட குடும்பத்தை நீ தொடணும் அப்படின்னு நினச்சினா அது என்னை மீறி தான் நீ தொடணும். இதுக்கப்புறம் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உன்னால் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததுன்னு வச்சுக்கேன், நான் உன்னை உயிரோட விட மாட்டேன், புரியுதா? இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும் அப்படின்னா. ஏய் என்ன லக்ஷ்மி அப்படின்ற அப்படின்னு உடனே நம்ம மனிஷா, ஏய் இதுக்கப்புறம் நீ வாயை திறந்தன்னு வச்சுக்கியேன், நான் மித்ரா கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. நீ வந்து யாரை தொட்டிருக்க தெரியுதா? என்னோட தங்கச்சியை தொட்டிருக்க. நான் சும்மா இருப்பேனா? கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன். நான் உன்னை தொட்டேன்னு வச்சுக்கியேன், நீ தாங்க மாட்டேன். சும்மா போட்டும் விட்டா நீ என்ன உன் பாட்டுக்கு நீ போயிட்டுருக்க? மித்ராவை இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு மட்டும் நீ நினச்சி கூட பார்க்காத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து நம்ம மனிஷாவுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஜெயதேவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம மனிஷா அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் நம்ம தேவயானி இருந்தால் எப்படி இருந்திருக்கோம்? ஏன்னா தேவயானிக்காக தான் கருணப்பட்டு நம்ம லக்ஷ்மி இப்போ மனிஷாவை விட்டுருக்காங்க. அந்த இடத்துல தேவயானி வந்து இந்த வந்து நம்ம லக்ஷ்மியும் ஜெயதேவும் பேசுகிறத கேட்டிருந்தா கொஞ்சமாச்சும் அவங்க மாறி இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம தேவயானி இல்லை. அதனால தான் அந்த இது வந்து கொஞ்சம் தேவயானிக்கு தெரியாமையே இருந்திருக்கு. தேவயானிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம லக்ஷ்மி பக்கம் கொஞ்சமாச்சும் மாறுவாங்கன்றது தான் என்னோட கணிப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மித்ராவுக்கு நம்ம ஜானு காஃபி கொண்டு வராங்க. அப்போ நம்ம மித்ரா வந்து நம்ம ஜானுவை விசாரிக்கிறாங்க. உன்னோட அத்தைக்கு காஃபி கொடுத்துட்டியா, உன்னோட ஹஸ்பண்டுக்கு காஃபி கொடுத்துட்டியா அப்படின்றாங்க. கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜானுக்கு புரியவில்லை. என்னடா இது புரியாத புதிர் மாதிரி மாமா பேசுகிறாங்களே அப்படின்ட்டு நம்ம ஜானு யோசிச்சுட்டு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துடுறாங்க. அவங்க வந்த உடனே லக்ஷ்மி கிட்ட போகிறாங்க. அக்கா, நான் வந்து என்னோட வீட்டுக்காருக்கும் அத்தைக்கும் காஃபி கொடுத்துட்டேன், நீ போயிட்டு மாமாவுக்கு காஃபி கொடு அப்படின்றாங்க. என்ன ஜானு அதையே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஆமாக்கா, என்னோட ஃபேமிலிக்கு நான் காஃபி கொடுத்துட்டேன், இப்போ மாமாவுக்கு நீ தானே காஃபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம லக்ஷ்மி அந்த காஃபியை வாங்கிட்டு நம்ம மித்ராவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா மித்ரா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம லக்ஷ்மி வந்து அவங்களுக்கு காஃபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே வந்து நம்ம லக்ஷ்மியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் நம்ம லக்ஷ்மி கையால் அந்த காஃபியை வந்து நம்ம ஜானு வந்து கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா நினைக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம தீக்ஷுலுவு தான் கட்டுறாங்க. தீக்ஷுலு பார்த்தீங்கன்னா அவங்க ஞான திருஷ்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெயதேவ் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வர்றதை வந்து அவர் வந்து கண்ணால் பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா சில வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து போகுது. அதாவது அந்த நகை விஷயத்தில் அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களோட கண்ணு முன்னாடி வந்து போகிறத நம்ம தீக்ஷுலு உடனே உணர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற அவங்க சிஷ்யர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜெயதேவுக்கு கால் பண்ணி உடனே வர சொல்ல அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜெயதேவுக்கு கால் பண்ணுறாங்க சிஷ்யர். அப்புறம் இந்த மாதிரி வந்து தீக்ஷுலு வந்து உங்களை இப்போவே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது மித்ராவுக்கு ஏதாவது கண்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயதேவுக்கு ஒரே பரபரப்பாக இருக்குது. உடனே நம்ம ஜெயதேவ் வந்து வீட்டை விட்டு வெளியில் வராங்க. அப்போ லக்ஷ்மியும் வந்து நம்ம மித்ராவுக்கு காஃபி கொண்டு வராங்க. அப்போ தான் மாமா எங்கே போகிறீங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்க ஜெயதேவ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இப்போதைக்கு நம்ம தீக்ஷுலு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் இங்கே தான் பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷுலு வந்து ரொம்பவே பரபரப்பாக வெளியில் போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மித்ராவை தான் காட்டுறாங்க. ரொம்பவே அவங்க லவ்வை வந்து அந்த இடத்துல வந்து காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம மித்ரா வந்து அப்படியே கேஷுவலாக இருக்கிற மாதிரி நம்ம லக்ஷ்மி கிட்ட, என்ன லக்ஷ்மி நீ காஃபி கொண்டு வந்திருக்க, இந்த மாதிரி வந்து ஜானு கொண்டு வருவாளே அப்படின்றாங்க. அப்படியா, உங்களுக்கு ஜானு தான் காஃபி கொண்டு வரணுமா, சரி ஓகே அப்படின்றாங்க. இல்லை ஜானு தான் எப்போவுமே கொண்டு வருவா, அதனால தான் நான் உன்னை கேட்டேன் அப்படின்றாங்க. இது நான் ஒரு எதாச்சியாக தானே கேட்டேன் அப்படின்றாங்க.
சரி இந்தாங்க அப்படின்றாங்க. நீ காஃபி குடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை கேட்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம மித்ரா வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் இப்போ ஜானுக்கிட்ட இருந்து நம்ம லக்ஷ்மியை கொண்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்போ லக்ஷ்மி கொண்டு வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க, காஃபியை அப்படியே 2 பேருமே பகிர்ந்துக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம லக்ஷ்மிக்கு அடிப்படும் போது 2 பேருமே மாற்றி மாற்றி அந்த காஃபியை பகிர்ந்துக்கிட்டு குடிப்பாங்கல்ல, அதே விஷயம் தான் இப்போ நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா லக்ஷ்மி கிட்ட காஃபி கொடுத்து நீ கொஞ்சம் குடி அப்படின்றாங்க. அவங்களுமே சாசரில் ஊற்றி குடிக்கிறாங்களா. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணாலேயே பேசிக்கிறாங்க 2 பேருமே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுன்னுவும் லக்கியும் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா வந்து அவங்க 2 பேருமே எதிர்பார்த்தது இந்த விஷயத்தில் நடக்குதுல்ல. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேரணும் அப்படின்றதுனால தான் நம்ம அனுமான் கிட்ட அவங்க கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த விஷயம் நடந்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானுவுமே நம்ம விவேக்குமே இதை பார்த்துக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே வராங்க. அண்ணியும் அண்ணனும் சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்றாங்க. ஆமாம் எனக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மித்ராவை கலாய்க்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த சாசரில் டீயும் காலி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. உடனே மித்ராவுக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுது. அந்த இடத்துல 2 குழந்தைங்களும் கை தட்டி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் அம்மா அப்பாவை கட்டி அணைச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம தேவயானியும் ஒரு பக்கம் மாடியிலேருந்து ஃபோன் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷா வெளியிலேருந்து வராங்க. உள்ளே வந்ததுமே இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வைத்தறிச்சல் பட்டுட்டு ரூமில் போயிட்டு கத்துன்னு கத்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசாட்சி வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம மனிஷா கத்துறாங்க. உடனே எதுக்காக இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்க, பாத்தியா எனக்கு மட்டும் எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் என்ன மாதிரி பண்ண பிரிக்கிறதுக்கு, ஆனால் வந்து இவங்களை யாரையுமே பிரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லாத்தையும் பண்ண, ஆனால் கடைசியில் நீ என்ன பண்ண, கடைசியில் நீ என்ன தோல்வியை தானே சந்திச்ச. ஆனால் கொஞ்சம் ஆழமாக நீ யோசிச்சுருந்தேன்னு வச்சுக்கேன், நீ சூப்பராக அந்த குடும்பத்தை பிரிச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்ட்டு அவங்க மனசாட்சிக்கிட்ட அவங்க பேசுகிறாங்க. ஆமாம், நீ இந்த லக்கியும் இந்த லக்ஷ்மியும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு பதிலாக இந்த விவேக்கையும் இந்த தேவயானி இவங்க எல்லாரையும் குடும்பமாக தனித்தனியாக பிரிச்சிருந்தீன்னா இந்நேரம் நீ நினச்சதை சாதிச்சிருக்கலாம். இந்த குடும்பம் மொத்தமாக ஒன்றா இருக்கிறதுனால தானே இங்கே வந்து உன்னால் எதையுமே பண்ண முடியாமல் இருக்குது. இந்த குடும்பம் மட்டும் சிதறந்து போச்சுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம மனிஷா சும்மாவே வந்து சலங்கை கட்டி ஆடுவாங்க. இப்போ மனசாட்சி வர அவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருச்சா, இதுக்கப்புறம் அவங்க பரதநாட்டியமாக ஆட தான் போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக்கை தாங்க காட்டுறாங்க. விவேக் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மீட்டிங் எப்போ வச்சுக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. அப்போ மித்ரா வந்து ஆப்போசிட்டில் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா யார்கிட்டடா பேசுகிறா, இல்லைண்ணா நம்ம ஒரு கிளைண்ட் வந்து இப்போது இது பண்ணோம்ல, அந்த ஃபைனல் பண்ணோம்ல, அந்த கிளைண்ட்டு தான் வந்து நம்ம வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் ஆச்சடா அப்படின்றாங்க. இல்லைண்ணா ஆஃபீஸ் லீவாக இருந்தால் என்ன, அவங்க நம்மளை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, அதுக்காக தானே நான் வந்து வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேஷுவலாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. என்ன விவேக் இன்னைக்கு லீவு, இன்னைக்கு போய் கிளைண்ட்டை வர சொல்லியிருக்க, வேறு என்னென்னா பண்ணுறது அப்படின்றாங்க. உடனே லக்ஷ்மி விவேக் வந்து கரெக்டான டிசிஷன் தானே எடுத்திருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கிட்டே கேட்குறாங்க. சரி அப்போ தான் ஜானு வராங்க. சரி ஜானு, இப்போ கிளைண்ட் வருவாங்க, அவங்களுக்காக நீ கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சிடுறியா, நம்மளோட ஊர் ஸ்நாக்ஸு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீ செஞ்சிரு அப்படின்றாங்க. அக்கா உன் அளவுக்குலாம் எனக்கு எந்த ஸ்நாக்ஸும் வராதுக்கா அப்படின்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம விவேக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜானு நீ செஞ்ச ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜானு, செய் ஜானு அப்படின்றாங்க. நம்ம மித்ராவும் வந்து பதிலுக்கு வந்து சொல்கிறாங்க, நீ தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்யணும், நாங்கள் எல்லாருமே வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒன்னடியாக வந்து சொல்கிறாங்களா. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி வந்து ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ கிளைண்ட் வர போகிறாங்களா, இதை வச்சு நான் எப்படி என்னோட கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, இப்போத்துலேருந்து நான் ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆல்ரெடி பழைய மனிஷா இருக்கும் போதே நம்மளால் தாங்க முடியாது, இப்போ வர புது மனிஷா வர உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்க்கலாமா. இப்போ மனிஷா இதை வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க. நம்ம ஜானு கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. என்ன ஜானு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, இந்த லக்ஷ்மி உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாளா அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருக்குது, அப்போ நீ படிக்கலையா, உனக்கு அதெல்லாம் தெரியாதா, நீ என்னமோ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டில் வந்து எல்லா வேலையும் நீ செஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்க, அவள் என்னன்னா மகாராணி மாதிரி அவள் பாட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுவை ஏற்றி விடுறாங்களாமா நம்ம மனிஷா. உடனே வந்து மனிஷா வந்து சொல்கிறதெல்லாம் நம்ம
ஜானு கேட்பாங்களா? ஆனால் சொல்ல முடியாதுங்க. ஒரு டைம்லனா ஒரு டைம் ஒருத்தவங்களுக்கு வந்து கோவம் வரும்ல, அந்த மாதிரி நம்ம ஜானுக்கு வந்தாலும் வரலாம், இல்லை வராமையும் போகலாம். இப்போ ஜானு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க, அவள் என்னோட அக்கா தானே, அவள் என்னோட அக்காவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு அந்த இடத்துல மனிஷாவுக்கு நர்ஸ் கட் கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவேக் ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம லக்ஷ்மி வந்து இந்த மாதிரி கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. உடனே அவசரமாக நம்ம விவேக்கு கையை கழுவிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த ஜானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இது நம்ம மனிஷா பயன்படுத்திக்கிறாங்க. பாத்தியா, உங்கள் அக்கா உன்னோட புருஷனை சாப்பிட கூட விட மாட்றா, இவன் என்னமோ அவங்களுக்காக இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஜானு வந்து அந்த இருக்கிற கிளைண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் நம்ம மனிஷா பிளான் படி அவங்க காலை தட்டி விட்டு உடனே அந்த கிளைண்ட் மேலே அந்த ஜூஸ் கொட்டிடுது. உடனே நம்ம லக்ஷ்மிக்கு செம்ம கோவம் வந்து, என்ன ஜானு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம லக்ஷ்மி எந்திரிச்சு, கண்ணை எங்கே வச்சுட்டு வர, உனக்கு புத்தி இருக்கா இல்லையா அப்படி இப்படின்ட்டு அந்த கிளைண்ட்டு முன்னாடியே அவமானப்படுத்திடுறாங்க. இதனால ஜானுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல ரொம்பவே அவமானமாக ஆயிடுது அந்த இடத்துல ஜானுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க, நம்ம லக்ஷ்மி நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, இல்லை முதல்ல நீங்கள் வந்து எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கான இமேஜை காட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மியும் அந்த இமேஜ் ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அதை பார்த்துட்டு இது என்ன, இது நம்ம நினச்ச ஃபைலே கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்த மித்ரா என்ன சார் அப்படின்றாங்க, என்ன ஃபைல் கொடுத்துருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே மித்ரா அதை வாங்கி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. உடனே செம்ம கோவம் வருது. அப்போ நம்ம விவேக்கை பிடிச்சி திட்டுறாங்க லக்ஷ்மி, என்ன விவேக் என்ன பண்ணி வச்சுருக்க, நான் என்ன சொன்னேன், நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. இதை வந்து நம்ம ஜானு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஜானுக்கு அப்படியே வந்து அது ஒரு கோபமாக மாறுது. அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மி மேலே தான் அந்த கோபம் திரும்ப போகுது. நம்ம மனிஷா நினச்சா மாதிரியே அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனிஷாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நம்ம நினச்சது நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம போட்ட வந்து தீ வந்து இப்போ பற்றிக்குச்சு, இதுக்கப்புறம் இது எப்படிலாம் பற்றிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா ரொம்பவே கொண்டாட்டமாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஜானு மனசில் எங்களை ஒரு வேலைக்காரங்க மாதிரி என் அக்கா வந்து என்ன ட்ரீட் பண்ணுறா, இத்தனை நாள் இவ எனக்கு நல்லது தான் செய்கிறா அப்படின்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி என்னோட வாழ்க்கையில் என்னோட கணவரை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு வஞ்சகத்தை உண்டு பண்ணுற மாதிரி நம்ம மனிஷா பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜானு என்னெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம ஜானு கூட நம்ம தேவயானி சேருவாங்களா, தேவயானி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஜானு நம்ம லக்ஷ்மியை பழி வாங்குவாங்களா, இல்லை இவங்களுக்காக நம்ம ஜானு அந்த இடத்துல ஒரு நாடகத்தை போடுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.